இப்ப அவருக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே வந்துட்டு அதிமுக வரணும், தாவேகா வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு தான். இப்ப அவர் ரிசைன் பண்ணிட்டு இப்ப போய் தாவேகால சேர்றாருன்னா, அந்த மக்களோட ஓட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நெறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி இல்ல சார்? அப்போ அவர் இது வந்து அண்ணன் எசகிச்சுப்பி அண்ணனே வந்து பேட்டி குடுத்திருக்கிறாரு. என்ன குடுத்திருக்கிறாரு? நான் கடந்த 5 வருடமாவே எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தேன். என்னோட தொகுதிக்கு நாம எதுவுமே செய்ய முடியல. ஆ இப்ப நான் வந்துட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தா நான் தொகுதிக்கு நெறைய செய்வேன். அ இப்ப கூட வந்து நான் இப்ப ரிசைன் பண்ணா கூட, இப்ப நான் வந்து தலைவர் அவர்களை சந்திக்கும்போதும், பொதுச் செயலாளர் அவர்களை சந்திக்கும்போதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 6 மாசம் எலக்ஷன் ஆகும். ஆனா உங்களுக்கு தொகுதிக்கான வேலைகள நீங்க சொல்லுங்க. நான் அந்த வேலைகள நாங்க உங்களுக்கு செஞ்சு குடுக்குறோம். அப்படின்னு திரு இப்ப விஜய் அந்த சார். அம்பாசமுத்திரம் தொகுதியில இடைத்தேர்தல்ல வந்துட்டு இசக்கி சுப்பையா தான் நிப்பாரா சார்? அது கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும். பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணணும். அது நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? இப்போ அவர் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தா தான் நல்லது செய்ய முடியும்னு தான் ரிசைன் பண்ணியிருக்காரு ஆமா. அப்படின்னு அது அவங்க அந்த மாரி பேசியிருக்கலாம். நீங்க நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கே சீட்டு தரேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அதே இடத்துல இவரால தோற்கடிக்கப்பட்டவரு தாவேகால வந்துட்டு ராஜகோபால் இருந்தாரு. அப்ப அவர் நிலைமை? அது தலைமை தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அது தலைமை முடிவு எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ வந்து அவங்க வந்து தலைமையில கூப்பிட்டு ராஜகோபால் சார வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அது அவங்களுடைய கட்சி உள்விவகாரம். நம்ம பொதுச் செயலாளர் வந்து அத வந்து முடிவு பண்ணி, அத வந்து அவர வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, இவருக்கு வந்து சீட்டு குடுக்கலாம். புரியுதுங்களா? சார் நீங்க தேமுதிகலேருந்து வெளில வந்ததுக்கு இதானே சார் காரணம்? அங்க ரொம்ப வருஷம் வொர்க் பண்ணவங்களுக்கு வந்துட்டு சீட்டு தரமாட்றாங்கன்னு சொல்லி தானே சார் வெளில வரும். இப்ப இங்க நம்ம தாவேக்கால இப்ப தானே சார் அது சேர்ந்திருக்கோம். நீங்க வந்து திரு ராஜகோபால்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இந்த இந்த கேள்விய நீங்க திரு ராஜகோபால்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. என்கிட்ட நீங்க கேட்கிறீங்க. இல்ல சார் இப்போ நீங்க இல்ல, இல்ல. எனக்கு சீட்டு குடுக்கல. நான் வந்து வெளியில வந்துட்டேன். ஓகே. அப்ப ராஜகோபால் சாருக்கு சீட்டு குடுக்கலன்னா, அது அவர் முடிவு. நீங்க இந்த கேள்விய நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். புரியுதுங்களா? இது என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. சரி இப்ப நீங்க வந்துட்டு இசக்கி திரு எம்எல்ஏ அவரோட தலைமையில தான் வந்துட்டு நீங்க ஆமா. இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் குதிரை பேரம் நடந்திருக்கதா விமர்சனம் வைக்கிறாங்க சார். அத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதுக்கு வந்து நெறைய பேரு நெறைய விளக்கங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஆ ஏன்னா வந்து திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே வந்து சொல்லிட்டாரு. இது வந்து குதிரை பேரம் கிடையாது. இது குதிரை வேகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இந்த மாரி நடக்காத மாரியும், இப்போ நடந்துகிட்டு இருக்க மாரியும்லாம் பேசுறாங்க. எல்லா காலகட்டத்திலயுமே வந்து எம்எல்ஏ எல்லாம் ஜம்ப் பண்ணி வந்திருக்கிறாங்க. மதிமுகல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? இத வந்து இவங்க வந்து அத வந்து எஸ்டாப்ளிஷ் ரொம்ப பண்றாங்க. இப்ப வந்து அப்போ மீடியாலாம் கிடையாது. சோசியல் மீடியா கிடையாது. சேனல்லாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நெறைய இருக்கிறதுனால இவங்க அத வந்து புரொபகண்டா பண்றாங்க. அவங்க விருப்பப்பட்டு தான் போறாங்க. ஒரு அவங்கள வந்து வலுக்கட்டாயமா பேசி வந்து வரலையே. இப்போ வந்து அதிமுகல இருந்து போனவங்க எல்லாமே அவங்கள விருப்பப்பட்டு தானே அவங்க போறாங்க. சார் இப்போ வந்துட்டு சிஎம் சார் வந்துட்டு பதவி ஏற்று 30 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள ஆனா அவர் சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டாரு. 200 யூனிட் மின்சாரம் குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடி படை ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ இப்போ அவர் சொன்ன ஒரு வாக்குறுதியும் வந்துட்டு சார் நிறைவேற்ற 10 நாள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 விஷயங்கள் பண்ணியிருக்காரு சார்.